இந்த வீடியோ நேற்று பார்த்ததுல இருந்து ச்சே என்ன மனுஷன்ப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இவர் மேல இருந்த ரெஸ்பெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடிருச்சு. எப்படி ஒரு மனுஷன் பாருங்களேன், என்ன ஒரு ஆரோக்கியமான எண்ணம். நம்ம ஊர்ல பெருசா யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கேன், வேற வேலையில போறவங்க வரவங்க எனக்கு தேவை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு அப்படின்னு நம்ம பேசுவோம். இவருக்கு வேலை இல்லாம இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா இவருக்கு இருக்க கமிட்மெண்ட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில அது நமக்கு வீடியோ போடணும்னு என்ன இருக்கு. வீடியோ போடுறது மட்டும் இல்லாம இந்த அதுல பேசின விதங்கள், இந்த நீட் எக்ஸாம்ல போராட்டம் பண்ணவங்க நம்ம அவங்கள என்ன விதத்துல பார்த்தோம். ஆனா மோடிஜி பார்த்த விதம்னு பாக்குறப்ப மேபி இவர் இந்த எண்ணத்துல இருக்கறனாலதான் இவர் கீழ இருந்து இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து மோடியாவ உலக நாடுகள் எல்லாமே கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் உள்ளூர்காரங்க தான் வந்து இவர் எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டியே பேசிட்டே இருக்காங்க. கேட்டா வந்து ஏதாச்சும் வெங்காய ரீசன் சொல்றது. இவர் வந்து ஓகேதான். ஆனா கட்சி ரீதியா வந்து பிஜேபி அப்படிங்க வேண்டியது. அவர் கட்சி ரீதியாவே இருந்தாலும் அவர் பிடிக்காமலே கூட இருந்துட்டு போட்டு ஒரு 1 வீக் மட்டும் அவர் இந்த நாட்டுக்காக என்னென்ன பண்றாருன்னு கொஞ்சம் நீங்க அவர் மேல வெறுப்புகளோடய கூட கொஞ்சம் பாருங்களேன். ஒரே ஒரு வார்த்தை நீங்களும் அவருக்கு ஃபேன் ஆயிருவீங்க. ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ஈரவங்க பிரஸ்டீஜ் ஈகோவை பிடிச்சிட்டு நீங்க ஆடுவீங்க. இவரைய பத்தி நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும், இந்த கட்சிக்காரை பத்தி நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த எண்ணங்களோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீழே தான் போயிட்டே இருப்போம். யாரு நம்மள என்ன நினைச்சேன்னு இப்ப பாருங்க. மோடிஜியை பத்தி எவ்வளவு பேசியிருக்காங்க, மோடிஜியோட அம்மாவை பத்தி எவ்வளவு பேசியிருக்காங்க. அதுவும் ஜென்சி இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஒரு பாரத பிரதமரை பத்தி பேசலாமா, அதுவும் பாரத பிரதமரை பத்தி பேசுறது மட்டும்னா அவங்க அம்மாவை பத்தி பேசலாமா. அப்படி பேசியுமே இவர் எவ்வளவு ஜென்யூனா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். நம்ம ஒரு விஷயத்தையும் சரி, ஒரு பிரச்சனையும் சரி பாக்குற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தி தாட்ல ஒரு ப்ராடர் மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம அடிமட்ட லெவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் போகலாம். யார் மாதிரினா மோடிஜி மாதிரி. ஆக்சுவலா வந்து மோடிஜி மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பாரதமும் புண்ணியம் பண்ணி இருக்கணும், பாரத மக்களும் புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஜெய்ஹிந்த்.